பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் அடுத்து வர எபிசோடில் நம்ம மீனாவை கூப்பிட்டு விசாரித்ததில் மீனா இருந்துட்டு நான் பேசுகிறத கொஞ்சம் காது கொடுத்து எல்லாரும் கேட்குறீங்களா? நீ என்ன காரணத்துக்காக அவள் கூட பழகிட்டுருக்க? ஏன் உன்னை தூக்கி ஜெயிலில் போடலன்றதுக்காகவா? ஆனால் அப்பையும் நகை விஷயத்தில் உன்னை மாட்டி விட தானே பார்த்தாங்க. ஆமாத்த, மாட்டி விட தான் பார்த்தாங்க. ஆனால் அவங்க கூட நான் பேசவே இல்லை. அதுக்கப்புறம் என்ன சூழ்நிலையில் அவங்கள நான் பார்த்தேன்னு தெரியுமா? அவங்களால வீட்லேயும் இருக்க முடியல. அதுக்கடுத்து தான் மாமா கிட்ட பேசுகிறதுக்காக போயிருக்காங்க. மாமாவும் அவங்கள விரட்டி விட்டுருக்காங்க. எங்கே போகிறதுன்னு தெரியாமல் சூசைட் பண்ணிக்கிறதுக்காக போனாங்க. அதுக்கப்புறம் அவங்கள ஒரு வழியாக அங்கேருந்து காப்பாற்றி அதுக்கப்புறமா ஒரு வேலையிலையும் சேர்த்து விட்டதுக்கப்புறமா மயக்கம் வருது, வாந்தி வருதுன்னு சொன்னாங்க. நேராக ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிட்டு செக் பண்ணி பார்த்ததில் அவங்க ப்ரெக்னென்ட்டுன்னு தெரிஞ்சுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதை கேட்டோன்னு மொத்த பேரும் வந்து ஷாக் ஆகுறாங்க. அதனால தான் உங்களை அன்னைக்கு கூட்டிகிட்டு போய் பேச வைக்கலான்னு பார்த்தேன். ஆனால் அதுக்குள்ளே நீங்கள் மயிலாக்காவையும் அவங்க அம்மாவையும் பார்த்துட்டு பயங்கரமாக சண்டை போட்டுட்டு வந்துட்டீங்க. அதனால் மாமா கிட்ட சொல்லலான்னு அக்கா சொன்னாங்க. மாமா கிட்ட போய் சொன்னதுக்கு மாமா என்ன சொன்னாருன்னு தெரியுமா? அந்த குழந்தை என்னோடதே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதை கேட்ட உடனே மயிலக்கா இருந்துட்டு இனிமேல் யார்கிட்டையும் நான் போய் கெஞ்சறதா இல்லை, நான் என் குழந்தைய நானே தனியாக வளர்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி நடந்த எல்லா விஷயத்தையும் வந்து சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே வீட்டில் எல்லாரும் ரொம்பவே கோவப்படுறாங்க. கோவப்பட்ட உடனே சரவணனை கூப்பிட்டு பலர்னு அடி விடுறாங்க. போயிட்டு என்ன பண்ணுவே ஏது பண்ணுவே தெரியாது, மயிலை கூட்டிகிட்டு வரணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதோட பிரம முடிச்சிருக்காங்க.